ஆபத்து இருக்கா என்ன? கடவுளே, இவங்க இப்ப பார்க்க வரேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. வாங்க அத்தை, இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, சௌமியானியை பார்த்துட்டே போயிடலாமே. அதான் அங்கிளும் சொல்கிறாருல்ல. ஆ, வாங்க பார்க்கலாம். இல்ல, அவசியம் இல்ல. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை சௌமியா அவங்க பாட்டி வீட்டுல இருக்கான்னு சொன்னா அவ அங்கதானே இருப்பா. முக்கியமான வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், அதான் அவளை பார்க்கலான்னு வந்தேன். அப்புறம் நீங்க உங்க பொண்ணுகிட்ட பேசுனீங்களா இல்லையா? உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்காளா? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நான் முன்னாடியே சொன்னேன், ஆனா நீங்க தான் நம்பல. ஆனா எனக்கு கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு சந்தோஷமா இருப்பா. நாங்க சந்தோஷமா பார்த்துக்குவோம். நான் கிளம்புறேன். வணக்கம். ஆண்டவா நன்றி. மகேந்திரா, மகேந்திரா, பிரீத்தியே இங்க வந்ததுக்கு அப்புறம் சௌமியா எங்க இருக்கான்னு சொல்லிட வேண்டியது தானே? அருண் சுமதி கூட இவளும் பாம்பேக்கு போயிருக்கான்னு அவங்க கிட்ட சொல்லிட வேண்டியது தானே? அவளே அந்த பிரச்சனையை சமாளிச்சுக்குவா. இல்லம்மா, இல்ல. சௌமியா இங்க இருக்கிறதுனாலயோ இல்லாததுனாலயோ சுமதியோட வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் வர நான் விரும்பல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அங்க ஹவுஜா சார் இருக்காருல்ல, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. இப்போ சந்தோஷமான செய்திக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சாவியை கூட நான் போறேன். நீங்க இன்னைக்கு எங்கே தூங்குங்க. முதல்ல சாவியை கூட. பாத்தியா, மறுபடியும் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவளால முடிஞ்சா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துக்கும் சத்தியம் வாங்க ஆரம்பிச்சிருவா. சத்தியம் பண்ணியே நம்ம வயிறை நிறைச்சிருவா. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாரும் தூங்கலாமா? எனக்கும் தூக்கம் வருது. இங்க சுத்தும் போதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஈவினிங்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம். சரி தூங்கலாம். குட் நைட். குட் நைட் கா. குட் நைட் அருண். குட் நைட். இரு இரு, எங்க போற? சாவி என்கிட்ட கூட, நான் போறேன். இல்ல அக்கா, நீங்க இன்னைக்கு எங்க தான் தூங்கணும். அன்னைக்கு அடம் பிடிச்சங்களேன்னு விட்டேன். எப்படியோ இங்கிருந்து போனதும் நான் தானே அருண் கூட இருந்தாகணும். அதனால நீங்க இங்கே தூங்குங்க, நான் போறேன். சாவியை கூட, இது ஏன் மேல சத்தியம். பாத்தியா, மறுபடியும் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவ இருக்கான்ல, இவ அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இப்படி எல்லாத்துக்குமே சத்தியம் வாங்கி சத்தியத்தாலேயே நம்ம வயித்தை நிரப்பி விட்டுருவா. எங்க பாருங்க லேடிஸ், நீங்க என்ன டிசைட் பண்ணுமோ பண்ணுங்க. எனக்கு நல்லா தூக்கம் வரும். அத்தை, நம்ம அப்பவே சௌமியா அண்ணியோட பாட்டி வீட்டுக்கு போயிருக்கணும். அவங்க எங்க போயிருக்காங்கங்கிற உண்மை தெரிஞ்சிருக்கும். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். ஆனா பொறுமையா